வரக்கூடிய 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூம்புகார்ல மகளிர் பெருவிழா மாநாடு பிரமாண்டமா நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு 3 மணிக்கெல்லாம் துவங்கும். இந்த மாலை 3 மணிக்கு மாநாடு துவங்கும். இந்த மாநாட்டுக்கு தலைமை பெண் உரிமை காவலர், சமூக நீதி காவலர் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாட்டு குழு தலைவரா வெந்நீர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி இருக்கிறார். நாங்கள்லாம் பங்கேற்கிறோம். பெண்களின் பாரம்பரியத்தை போற்றுகிற வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இந்த மாநாட்டுல நடக்க போகுது. இது முக்கியமான மாநாடு. தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற மாநாடா, பெண்களை போற்றுகிற மாநாடா, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநாடா, இது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற மாநாடா இந்த மாநாடு அமையும். ஆமா, அவரும் இந்த மாநாட்டுல கலந்துவாரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது இதை கொண்டு ஒண்ணு இந்த மாநாடு சம்பந்தமான செய்தி தான் உங்களுக்கு சொல்றோம். இது உட்கட்சி பிரச்சனை. இது அதிகமா வெளியில நம்ம பேசக்கூடாது, சொல்றது அந்த நேரத்தை சொல்வது சரியா இருக்காது. அதை நான் அதிகமா சொல்லவும் விரும்பல. இது மட்டும் கொஞ்சம் செய்தி, மாநாட்டு செய்தியா மட்டும் எடுத்துக்கோம். அதாவது எந்த படுகொலையும் கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது படுகொலையே கூடாது என்பதுல உறுதியா இருக்கிறோம். இந்த படுகொலைக்கெல்லாம் காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. பொதுவாக இதுக்கு எல்லாமே காரணம் போதைப் பொருள் தான், மது தான். இன்னைக்கு இளைஞர்கள் மற்றவங்க எல்லாமே இந்த போதையினால திசை மாறி போறாங்க. இப்போ பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் பாலியல், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுக்கு உண்டான கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா படுகொலைக்கும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திடீர்னு கேள்வி கேட்டா சொல்ல தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் எதுவுமே தெரியல. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இல்ல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க நிலைப்பாட்டுல சூழ்நிலைக்கு தக்க மாதிரி கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்து நம்ம விமர்சனம் பண்றதா விளக்க சொன்னதா நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.